எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஆதியாகமும் 9ஆம் அதிகாரம் தான் நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமும் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பேலிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாபேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலே பூமியெங்கும் ஜனங்கள் பரப்பினார்கள். நோவா பயிரிடுகிறவனாகிய திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மீதும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்தெழுந்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரனிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான். ஆனால் இந்த வேலையை பண்ணது காம். ஆனால் இவர் காமை சபிக்காம காமனுடைய பிள்ளை கானானை சபிக்கிறாரு நோவா. அடுத்தது, சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு சோஸ்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யாபேத்தை தேவன் விருத்தியாக்கும், அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான், கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான் என்றார். ஜல பிரவாத்துக்கு பின்னாடி 350 வருஷம் நோவா உயிரோடு இருக்கிறாரு. நோவாவின் நாட்கள் அவர் எவ்வளோ நாள், 950 வருஷம் ஆனதுக்கப்புறம் அவர் மரித்தார். இவர் நோவா என்ன செஞ்சுருக்கணும்னா காமை தான் சபிச்சிருக்கணும். ஆனால் நோவா காமை சபிக்காமல் அவனுடைய பிள்ளையாகிய கானானை சபித்தார். ஆமேன். பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நோவானுடைய குமாரர் யாருன்னா சேம், காம், யாபேத். இவங்க தான். இவங்க மூணு பேருமே நோவானுடைய பிள்ளைகள். இவங்க மூலமாக தான் பூமி எங்கும் பரப்புனாங்க. அப்புறமா நோவா என்ன செய்கிறாருன்னா, அவர் ஒரு விவசாயம் பண்ணுறாரு. அது திராட்சை தோட்டத்தை நடுறாரு. அந்த திராட்சை ரசத்தை குடித்து அவர் எப்படி இருக்கிறாருன்னா, வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தார். காம் என்ன செய்கிறான்னா, சேமுக்கும் யாபேத்துக்கும் சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் அவர் மூடி பாதுகாக்கிறாங்க. ஆனால் காம் கேலி பண்ணுறாரு. கேலி பண்ணாலையும் அவர் என்ன செய்கிறாருன்னா, காமை சபிக்காமல் அவருடைய பிள்ளையாகிய கானானை